ஹலோ, நான் இன்றைக்கி ராகி தோசை பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துட்டுருக்கேன். இதால் 1 கப்பு, அதே கப்பில் அரை கப்பு, கால் கப்பு ரவா, அப்புறம் அரை கப்பு அரிசி மாவு, 3ஐயும் போட்டு நல்லா தண்ணி விட்டு தண்ணியாக கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி கரைச்சின்றதுக்கு 1 ஸ்பூன் ஜீரா, அப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா தண்ணியாக நீருக்கு கரைச்சிட்டுருக்கேன். இப்போ தோசைக்கல்லை போட்டு வாக்க வேண்டியதான். கல்லை அடுப்பில் போட்டுண்டாச்சு. லேசாக எண்ணெய் தடவின்னு இருக்கேன். விட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்பப்போ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை விடும்போது இப்படி சுற்றி விட்டோன்னா அவ்வளோதான். கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கோதுமை தோசை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். நல்லா முருகலாக வரும். நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே 2 கல் வச்சுட்டுருப்பாங்க. நான் ரொட்டி கிட்டிலாம் பண்ணினா இந்த மாதிரி தோசை எடுக்க வராது சட்டுன்னு. அதுக்காக இந்த மாதிரி கல், தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி கல், ரொட்டி கிட்டிக்கெலாம் இன்னொரு கல், அப்படி 2ஆக வச்சுட்டுருப்பான். எடுத்துகிட்டு சொல்கிறேன். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா, இப்போ திருப்பி போடலாம். நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் நல்லாவே திருப்ப வரும். இந்த மாதிரி இது ஓரத்தில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நடுவில் கொஞ்சம் குண்டாகவும் தான் வரும். கல்லில் போடுறதுனால நான்ஸ்டிக்காக இருந்தால் அது எல்லாமே சேமாக இருக்கும். எடுத்து வெளியிலலாம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளெல்லாம் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் தொட்டுக்க. எது வேணால் வச்சுக்கலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா, கொத்தமல்லி சட்னி எது வேணால் வச்சுக்கலாம். எது வச்சாலும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.